அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீடு வாகனம் எப்போது அமையும். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வீடு வாகனம் அமைஞ்சிறது கிடையாது. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், கடைசி வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க சொந்த வீட்டுக்கே போகாமல் இருப்பாங்க. கடைசி வரைக்குமே ஒரு சில பேர்லாம் பாருங்கள், வாடகை வீட்டிலே அவங்களோட வாழ்க்கையை முடிஞ்சிடும். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், இப்போ ஒரு சில பேர்லாம் படித்து முடிச்சோடனே வேலை கிடச்சிரும். ஒரு 23, 24 வயசுலேயே பாருங்கள் லோன் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, வீடு கட்டிடுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன காரணம்? எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமைச்சர் கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு நல்ல வாழ்க்கை அமையும், ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சுமாரான ஒரு வாழ்க்கை அமையும், ஒரு சில பேர்த்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போயிடுறாங்க. இதுக்கெல்லாமே கிரகநிலைக்கு தான். இந்த மனுஷனோட உடம்புல கிரகநிலை எப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதை கர்மான்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், வீடு வாகனத்துக்கு உண்டான அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த 4ஆம் இடம் தான். லக்னத்துக்கு 4ஆம் இடம் தான். ஒருத்தருக்கு வாகனத்தை குறிக்கிற இடம் இந்த 4ஆம் இடம் தான். வீட்டை குறிக்கிற இடமும் இந்த 4ஆம் இடம் தான். கல்வி குறிக்கிற இடம் இந்த 4ஆம் இடம் தான். சொத்து வாங்குறது இதெல்லாமே இந்த 4ஆம் இடம் தாங்க. அப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி கெட்டுப்போகக்கூடாது. ஏன்னா சுகஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. இப்போ என்ன தான் மனுஷன் ஓடி ஆடி வேலை தொழில் அப்படி இப்படின்னு போனாலுமே கடைசியாக சேர்கிற இடம் வீடு தான். அப்போ அந்த இடத்துல ஒரு சுகம், ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் இருந்தால் தான் மனுஷனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் இடம் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியோ இல்லை 4ஆம் இடத்துல நின்ற வீட்டு அதிபதியோ இல்லை 4ஆம் இடத்துல அந்த கிரகங்களோட சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா கரெக்டான அந்த ஏஜில் பார்த்திங்கன்னா அந்த வீடு வாங்குறது, வீடு கட்டிடுறது இதெல்லாமே அவங்களுக்கு அமைஞ்சிடும். அதே மாதிரி வாகனத்தை கொடுக்குற கிரகமும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். வீட்டை கொடுக்குற கிரகமும் சுக்கிரன் தான். ஒரு சில பேர்லாம் பாருங்கள், கட்டின வீடு விலைக்கு வாங்குவாங்க, நல்ல ஒரு சொகுசான ஒரு வீடு கட்டுவாங்க. அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு பாருங்கள், 4ஆம் இடம் கெட்டு போய், 4ஆம் அதிபதி கெட்டு போய், 4ஆம் இடத்துல பாவகிரக சம்மந்தப்பட்டு சுக்கிரனும் அவங்களுக்கு நீச்சமாகி நெருக்கமான ராகுவோட சனியோடு சேர்ந்து இருந்தாருன்னா அவங்க ஜாதகத்தில் பாருங்கள் அந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களால வீடு கட்ட முடியாது. கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே இருப்பாங்க. வண்டி வாகனம் அமைஞ்சால் கூட அவங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் தான் அமையும், 4 வீலர் அமையும். அது அடிக்கடி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும். அப்போது 4ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம உதாரணமாக நம்ம கன்னி லக்னம் எடுத்துக்கோம். இப்போ கன்னி லக்னத்துக்கு 4ஆம் இடம் யார்? 4ஆம் இடம் குருவோட வீடு, தனுசு ராசியாக வரும். அந்த 4ஆம் அதிபதி குரு கெடாமல் இருக்கணும். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கலாம் குரு. இல்லை பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல குரு இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கலாம். அந்த குரு தசை அவங்களுக்கு வந்துருச்சுன்னா, இப்போ கன்னி லக்னத்துக்கு குரு தசை வருதுன்னு வைங்க, கண்டிப்பாக வீடு வாகனம் அவங்களுக்கு அமைஞ்சிடும். அதுவும் நல்ல ஒரு வீடு வாகனம் தான் அவங்களுக்கு அமையும். ஏன்னா குருங்கிறது ஒரு கௌரவமான ஒரு கிரகம். இதெல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிடும். இப்போ உதாரணம் நம்ம அடுத்த இது பார்த்தோம்னா மேஷ லக்னம் எடுத்துக்குவோம். மேஷ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரனாக வருவார். இப்போ ஒருத்தருக்கு சந்திர தசையோ அல்லது சந்திர புத்தியோ வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீடு வாகனம் அமைஞ்சிடும். வீடு கட்டுறக்குண்டான முயற்சியாச்சும் எடுத்துருவாங்க. அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி யார்? சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய், விருச்சிக ராசி வரும். அப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றா செவ்வாய் தசையோ அல்ல செவ்வாய் புத்தியோ நடந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வீடு வாங்கணும் அவங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிடும். ஏன்னா செவ்வாயே பூமிக்காரகன். அப்போ அந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் தசை நடக்கும் போது அந்த 7 வருஷம் செவ்வாய் தசைக்குள்ளேயே வீடு கட்டிடுவாங்க, செட்டில் ஆயிடுவாங்க. இல்லை செவ்வாய் புத்தி ஏதோ ஒரு தசையில் செவ்வாய் புத்தி வரதான் செய்யும். அப்போ அந்த செவ்வாய் புத்தியில் பார்த்திங்கன்னா ஜாதகர் வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, 2 வீலர் 4 வீலர் வாங்குறது இதெல்லாமே இந்த செவ்வாய் புத்தியிலையும் அமைஞ்சிடும். அப்போ 4ஆம் இடத்துக்கு அதிபதி கெடாமல் இருக்கணும். ஒரு சில பேர்த்துக்கு 4ல் சுக்கிரனே இருக்கும். இப்போ பாருங்கள், மேஷ லக்னம் எடுத்துக்குவோம். மேஷ லக்னத்துக்கு 4லே சுக்கிரன் வரும். 4ல் சுக்கிரன் எங்கே? கடகராசியில் சுக்கிரன் இருப்பார். அது பகை வீடு தான். இருந்தாலும் சுக்கிரன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல திக்பலம் அடைஞ்சிருவார். பகை வீடாக இருந்தாலுமே அவர் கேந்திரஸ்தானத்திலேருந்து திக்பலம் ஒரு பலம் அடைகிறனால அந்த சுக்கிர திசை அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அந்த சுக்கிர திசையில் பாருங்கள் சொகுசான வாழ்க்கையை அவங்க அனுபவிச்சிருவாங்க. இதே மாதிரி தான் ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? சூரியன். அந்த வீட்டில் சூரியனோட வீட்டில் சுக்கிரன் இருந்து, சூரியனும் நல்ல ஒரு அமைப்பில் இருந்து சுக்கிர திசையே அவங்களுக்கு நடந்ததுன்னா கூட ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை, கண்டிப்பாக ஒரு பணக்கார வாழ்க்கை சுக்கிர திசை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது.
அது பகை வீடு தான் இருந்தாலும் சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறனால சுக்கிரன் நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கையை ரிஷப லக்னக்காரங்களுக்கு அமைச்சு கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணுங்க. இப்போது ஒரு சில பேர்லாம் டவுட் வரும், சரி விருச்சக லக்னம் நாங்கள் இப்போ 4ஆம் இடத்துல சனி சொந்த வீட்டில் இருக்குது, எங்களுக்கு வாகனம் அமையுமான்னு கேட்பாங்க. இப்போ 4ஆம் இடத்துக்கு அதிபதி சனி 4ல் இருந்தால் கூட அவர் வந்து வீடு வாகனத்துக்கு உண்டான அமைப்பே அவர் 4ஆம் இடத்துக்கு அதிபதி தான். அப்போ 4ஆம் இடத்துக்கு அதிபதி சனி இருந்தால் கூட, ஏன்னா சனிங்கிறது பழமை குறிக்கிற கிரகம். புதுசாக வீடு வாகனம் வாங்கலைனாலும் பழைய 2 வீலர் வாங்குறது, பழைய வீடு வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டுறது, இதெல்லாமே இந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கிறனால நடக்குங்க. மேக்ஸிமம் பாருங்கள், இந்த 4ஆம் இடத்துல சனி சம்மந்தப்படுறவங்கலாம் பாருங்கள், ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒன்றா செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் வாங்கிடுவாங்க, செகண்ட் ஹேண்ட் 4 வீலர் கார் வாங்குவாங்க, இல்லை கட்டின வீடை விலைக்கு வாங்கி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டுவாங்க. இதெல்லாமே 4ஆம் இடத்துல சனி சம்மந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அது அமைஞ்சிரும். இல்லை 4ஆம் இடத்துல சனி இருக்குங்க சார், நாங்கள் புதுசாக வீடு வாங்கியிருக்கோம், புதுசாக வாகனம் வாங்கியிருக்கோம், உங்களுக்கு ஏதாவது குருவோட தொடர்போ இல்லை சுக்கிரனோட தொடர்போ இந்த 4ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும். அப்படி இருந்தால் தான் அவங்களால புதுசாக வாங்க முடியும். இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ 4ஆம் இடத்தை வச்சு நம்ம நிறைய சொல்லலாம். புதுசாக வாகனம் வாங்குவாங்களா, புதுசாக வீடு கட்டுவாங்களா, இல்லை பழைய வாகனம் வாங்குவாங்களா, பழைய வீட்டை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்களா, எல்லாமே நம்ம 4ஆம் இடத்தை வச்சு சொல்ல முடியும். அதே மாதிரி சுக்கிரன் ரொம்ப முக்கியங்க. இந்த சுக்கிரன் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா சொகுசு வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை ஏற்பட்டுரும். முழுமையான சொகுசு வாழ்க்கை அனுபவிக்க முடியாது, இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு அனுபவிக்க முடியாது. சுக்கிரன் சுகபோகத்துக்கெல்லாம் அதிபதி அவர் தான். வாகனத்துக்கு அதிபதி சுக்கிரன். லக்ஸூரியான வெஹிக்கிள், ஒரு நல்ல ஒரு ஆடி கார், BMW, ரோல்ஸ் ராய்ஸ், இதெல்லாம் பென்ஸ் காரெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் கெடாமல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், கெடாமல் இருக்கும். சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா அவங்களால முழுமையான யோகத்தை கண்டிப்பாக அனுபவிக்கவே முடியாது. அப்போ சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம். 4ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு அதிபதி மற்றும் 4ஆம் இடமும் ரொம்ப முக்கியம். இப்போ 4ஆம் இடத்துல ராகு இருந்து 4ஆம் இடத்துல சனி சம்மந்தப்பட்டு 4ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டாருன்னா அவங்களால நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வாகனம் அவங்களால அனுபவிக்க முடியாமல் போயிடும். 4ல் சனி தனிச்ச சனி கூட இருக்கலாம், குருவோட பார்வையில் சுக்கிரனோட தொடர்பில் இருந்தால் கூட ரொம்ப நல்லது. அப்போ 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, கடக சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி, தனுசு மகர லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருந்து அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதியோட தசாபுத்தி வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஜாதகர் வந்து வீடு வாங்கிடுவாங்க, சொத்து வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு பிளாட் வாங்கி போடுறது, இதெல்லாமே அந்த திசையில் தாங்க நடக்கும். ஒரு சில பேர்லாம் பாருங்கள், கும்ப லக்னமாக இருப்பாங்க, 4ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர தசை வரும் அல்லது சுக்கிர புத்தி வரும். கரெக்டாக அந்த சுக்கிர தசையில் சுக்கிர புத்தியில் வரும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிரும். கரெக்டாக வீடு வாங்கிடுவாங்க, நிலம் வாங்கிடுவாங்க, ஒரு வாகனம் வாங்குறது, இதெல்லாமே டக்குன்னு எப்படியும் நடந்துடும். கடனுடனே வாங்கியாச்சு, அடுத்தவங்ககிட்ட அடுத்தவங்ககிட்ட பணத்தை வாங்கி இவங்க வந்து பார்த்திங்கன்னா கைமாத்தாவது வாங்கி ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க அவங்க. இல்லை பேங்க்கில் லோன் போட்டாச்சு ஏதோ ஒன்று வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, ஏதோ ஒன்று அவங்க பண்ணிடுவாங்க. இதெல்லாமே இந்த சுக்கிரனோட அமைப்பில் கும்பலக்னக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ 4ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து கெடாமல் இருக்கணும், கெட்டு போகக்கூடாது, ரொம்ப முக்கியங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, 4ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல அல்லது சுபகிரகம் இருக்கலாம், 4ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தால் கூட சுபகிரகங்களோட தொடர்பு இருந்தால் அந்த தசாபுத்தியில் கூட அந்த பாவகிரகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி மூலமாக கூட அவங்களுக்கு வாகன யோகமும் வீடு யோகமும் கண்டிப்பாக அந்த கிரகம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் எந்த அளவுக்கு நம்ம முக்கியம் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் சுகஸ்தானாதிபதி 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகங்கிறது மனுஷனோட ஆரோக்கியம் மட்டும் கிடையாதுங்க. அவன் எந்த அளவுக்கு நம்ம மனுஷன் சுகத்தை அனுபவிக்கிறாங்க, எந்த அளவுக்கு நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் அனுபவிக்கிறாங்க, வீடு வாகனம் அமையுமா, நல்ல வண்டி அவங்களுக்கு அமையுமா, அது 2 வீலராக இருந்தாலும் சரி 4 வீலராக இருந்தாலும் சரி நல்ல வண்டி அமையுமா, இதெல்லாமே இந்த 4ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம கண்டிப்பாக முழுமையாக பார்த்து நம்ம சொல்ல முடியும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடம், நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம், அதை நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் மேஷ லக்னத்திலிருந்து நீங்கள் மீன லக்னம் வரைக்கும் நீங்கள் எந்த லக்னத்தில் வேணால் பிறந்திருக்கலாம். அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும். 4ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருந்து 4ஆம் இடமும் நல்லா இருந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் வீடு வாகனம் இதெல்லாமே அமைஞ்சிடும். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், கார் ஓட்ட தெரியாது, 2 வீலர் ஓட்ட தெரியாது, ஒரு சில பேர் சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. அவங்க ஜாதகத்தில் பாருங்கள் 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கும், 4ஆம் அதிபதி கெட்டு போயிருப்பார், சுக்கிரன் கெட்டு போயிருப்பார், வாகனமே அவங்களால ஓட்ட முடியாது. அடுத்தவங்ககிட்ட தான் இவங்க பார்த்திங்கன்னா காரில் போகிறது, 2 வீலரில் போகிறது, இப்படி தான் இருக்குமே தவிர இவங்கனால ஒரு வாகனத்தை இயக்க முடியாது. அப்பேற்பட்ட ஜாதகமெல்லாம் இருக்குங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர், 4ஆம் இடம் கெட்டிருக்கும்.
4ஆம் அதிபதி கெட்டிருப்பார், சுக்கிரன் கெட்டு போயிருப்பார். 3மே கெட்டு போனவங்கலாம் பாருங்கள், அவங்களால ஒரு வாகனத்தை இயக்க முடியாது. ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் 4ஆம் இடம் சூப்பராக இருக்கும், 4ஆம் அதிபதி நல்லா இருப்பார், சுக்கிரன் நல்லா இருப்பார். சின்ன வயசுலேயே வந்து பாருங்கள் அவங்க கார் ஓட்டுறது, 2 வீலர் ஓட்டுறது, இந்த ஸ்கூல் படிக்கும் போதே பாருங்கள் அந்த ஆசையும் அந்த இதெல்லாமே அவங்களுக்கு வந்துடும் அந்த டைமில். அதுக்கு காரணம் அந்த கிரகநிலை தான். அந்த கிரகநிலை தான் மனுஷனை தூண்ட வைக்குது. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடம் எப்படி இருக்குது, லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி எப்படி இருக்கார், சுக்கிரன் சொகுசை கொடுக்குற கிரகம், லக்ஸூரி கொடுக்குற கிரகம் சுக்கிரன் எப்படி இருக்கார், இதெல்லாம் எப்படி இருக்காருன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.